பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி கூறுவோம். நடக்கும் செயல்கள் நலம் பயக்க ஆசி வேண்டியும் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி கூறுவோம். நடக்கும் செயல்கள் நலம் பயக்க ஆசி வேண்டியும் காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும். காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும். உம்மோடு நானும் மகிமை செலுத்தவும். இறைவா இறைவா உம் பீடம் வந்தோம். இணைந்த கரத்தில் பழி தர வந்தோம். இறைவா இறைவா உம் பீடம் வந்தோம். இணைந்த கரத்தில் பழி தர வந்தோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை திருப்பள்ளிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் மறைசாட்சியும் திருத்துதரும் உடனுழைப்பாளருமான பர்னபாவினுடைய நினைவினை திரு அவை நினைவு கூறுகிறது. ஆண்டவருடைய பணிக்கென அவரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பாக்கியத்தை பெற்ற பர்னபாவினுடைய பரிந்துரையோடு இத்திருப்பலியில் நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதம் கொண்டு போய் சேர்ப்போம். அப்படி ஆண்டவருடைய பாதம் நாம் அடைவதற்கு நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் தடையாக உள்ளன. ஆகவே அவற்றை எண்ணி நாம் மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவையனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூய ஆவியாலும் நிரப்பு பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெருமுயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 21 தொடங்கி 26 முடிய மற்றும் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 3 முடிய. அந்நாட்களில்
பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினர் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அரும் செயல்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெரும் திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயர் பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகீர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊராகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினர் ஆகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து அத்திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 65 பல்லவி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்பிடித்து மென்மழையால் மெருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்குகின்றேன். உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம்
அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூலறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்றும் முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போதும் உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே உங்கள் பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போதும் வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பேரன்புக்குரியவர்களே, புனித பர்னபாவினுடைய நாளில் நாம் 2 செய்திகளை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதல் செய்தி பர்னபாவின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருப்பது. இரண்டாவது செய்தி இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலிருந்து. முதலில் பர்னபாவின் வாழ்க்கையை பாருங்கள். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருக்கு. என்னுடைய பணிக்கென சொல்லி அவரை ஒதுக்கி வையுங்கள். ஆண்டவருடைய தெரிவு எப்படி தனிப்பட்ட விதத்தில் அவருக்கு வருகிறது என்பதை பாருங்களேன். யாரோ ஒருவர் அழைத்து ஆண்டவரிடம் அழைத்து வருவது வேறு, உருவாக்கி ஆண்டவரிடம் அழைத்து வருவது வேறு, மனம் மாறி ஆண்டவரிடம் வருவது வேறு. ஆனால் பர்னபாவை தனக்கென தன் பணிக்கென ஆண்டவரை தேர்ந்தெடுத்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்னு சொன்னால் அந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமாக இருக்கும். நாங்கள் படித்த இறையியல் மடத்தில் செட் அப்பார்ட் ஃபார் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி நுழைவு வாயிலே அந்த வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு முறை நாங்கள் உள்ளே போகிற பொழுதும் வெளியே வருகிற பொழுதும் அந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். செட் அப்பார்ட் ஃபார் த காஸ்பல், நற்செய்திக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள்னு சொல்லி. அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் இந்த நாளினுடைய நாயகனான பர்னபா. பர்னபாவை ஊக்குவிப்பவராக, உடன் உழைப்பாளராக விவிலியம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த பர்னபாவை எப்படி சமகாலத்தில் நாம் வாழ்ந்து காட்ட முடியும்? அன்பர்களே, பவுலின் பணியில் தொடக்க காலத்தில் முதல் நூற்றாண்டில் அவர்கள் மத்தியில் பணியாற்றிய திருத்துதர்களுக்கு ஒரு பக்கபலமாய் வழக்கரமாய் பர்னபா செயல்படுகிறார். இந்த காலத்தில் பார்க்கிறோமே, பங்கு பணியாளரோடு இணைந்து பணி செய்வதற்காக ஊக்குவிப்பவராகவும் உடன் உழைப்பாளராகவும் மாறுவதற்கு தான் திரு அவை பங்கு பேரவை இயக்கங்கள் அமைப்புகளை வழங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் பங்கு பேரவையில் உறுப்பினராய் இணைகின்ற பொழுது அதை அரசியலாய் பார்க்கிற மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள். பங்கு தந்தைக்கு அடுத்த இடத்தில் யார் இருக்க வேண்டும், பதவியிலும் அதிகாரத்திலும் யார் இருக்க வேண்டும், கடந்த முறை யார் வந்தார், இந்த முறை யார் வரணும்,
போன தடவை அந்த தெருக்காரங்க வந்தாங்க, இந்த முறை நாம் வரணும்னு சொல்லி மிக உன்னதமான கடவுளுடைய பணிக்காய் ஒதுக்கி வைக்கப்படுகின்ற இந்த பணியை அரசியலாய் மாற்றி இருக்கிற சூழலில் பர்னபாவினுடைய வாழ்க்கையை சொல்லுகிற செய்தி, we are set apart for the gospel. நாம் நற்செய்திக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பத்தினுடைய பணிகள், தேவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலிருந்து ஒரு சிறு நேரத்தை ஆண்டவருக்காய் ஒதுக்கி நாம் உழைக்கிற பொழுது பர்னபாவின் பாதையில் நாமும் நிறுத்தப்படுகிறோம். ஆலயத்தில் ஆன்மீக காரியங்களை பங்கு பேரவை உறுப்பினராய், பக்த சபை உறுப்பினராய் இருந்து செய்கிற பொழுதெல்லாம் நாமும் இந்த காலத்தில் இயேசுவின் நற்செய்திக்காய் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். முடியாத ஏழைகளுக்கெல்லாம் வின்சென்ட் பவுல் சபை என்கின்ற இடத்திலே நாம் பர்னபாவாய் மாற முடியும். குழந்தைகளுக்கு பணி செய்கிற இடத்திலே ஒரு மறைக்கல்வியினுடைய ஆசிரியராய் இருந்து பர்னபாவாய் நாம் உடல் உழைப்பாளராய் மாற முடியும். வயதான காலத்தில் வீட்டில் உட்கார்ந்து அழுதுட்டு புலம்பிட்டு இருப்பாங்க, இங்கே மரியாயின் சேனை இருக்கும். அதில் உறுப்பினராய் மாறி பங்கு சமூகத்திற்காய், ஆலயத்திற்காய், குடும்பத்திற்காய் நாம் ஜெபத்தை ஒப்புக் கொடுக்க முடியும். ஒரு இளையோராய் பொறுப்பில்லாமல் வெளியே அலைகிற நபர்களுக்கு மத்தியில் ஆலயத்தில் இருந்து தான் கல்வி கற்கிற அந்த நேரத்திலே, பணி செய்கிற நேரத்திலே, மீதம் இருக்கிற நேரத்தில் ஆலய பணிகளையும் சமூக பணிகளையும் முன்னெடுக்கிற ஒரு இளைஞனாய் பர்னபாவாய் நம்மால் இருக்க முடியும். ஒரு குடும்ப தலைவனாய், தலைவியாய் இருந்து குடும்பத்தை மிகச்சிறப்பாய் வழிநடத்துகிற நாம், நம்முடைய பங்கிற்கு புதிதாய் வந்திருக்கிற அல்லது நம்முடைய பங்கை பற்றி அறியாமல் வேறெங்கோ பிறந்து வளர்ந்து இங்கே பணி செய்ய வந்திருக்கிற பணியாளரோடு இணைந்து இந்த பங்கை ஆன்மீகத்திலும் சமூக பொறுப்புள்ள ஒரு குழுவமாய் உருவாக்குவதிலும் அவரோடு கரம் கோர்த்து பங்கு பிரிவில் இணைந்து செயல்படுகின்ற பொழுது நாமும் பர்னபாவாய் இன்று செயல்படுவதற்கு அழைக்கப்படுகிறோம். இயேசுவால், கடவுளால். எத்தனை முறை இதை உணர்கிறோம்? ஆலயத்தின் அமைப்புகளும் பேரவைகளும் இயக்கங்களும் கொடுக்கிற வாய்ப்பு என்பது அது அரசியல் கொடுக்கிற வாய்ப்பை போல, அதிகாரத்தை போல அல்ல. மாறாக பணியாளரோடு இணைந்து பர்னபாவை போல உடன் உழைப்பாளராக இருந்து நற்செய்தியை அறிவிப்பதற்காகத்தான். ஆக இந்த நாளில் பர்னபாவின் வாழ்க்கை கொடுக்கிற செய்தி என்பது என்ன? நமக்கு திருவையும் பங்கு ஆலயமும் கொடுக்கின்ற வாய்ப்புகளை நாம் முறையாக பயன்படுத்தி அதை ஆண்டவருடைய நாமத்திற்காய் பயன்படுத்தி உழைக்கிற பொழுது, ஓடுகிற பொழுது நாம் பர்னபாவாய் மாறுகிறோம், செயல்படுகிறோம். நாம் பெருமைப்பட வேண்டும். இந்த மிக உயர்ந்த உலகிலே, மிகப்பெரிய ஆலயத்திலே கடவுள் மிக எளியவனாகி என்னை பர்னபாவை போல் அழைத்திருக்கிறாரே, பயன்படுத்துகிறாரே, ஊழியத்தில் நிறுத்தி இருக்கிறாரே, சேவைகள் செய்கிறாரேன்னு சொல்லி நாம் மகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் எல்லாம் சமகாலத்தில் பர்னபாவாய் இருக்கிறோம். இது முதல் காரியம். இரண்டாவது அற்புதமான செய்தி, நற்செய்தியிலே கடவுள் சொல்லுகிறார், உனக்கு மனத்தாங்கள் இருந்தால் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் நீ போய் சமாதானமாயிட்டு வா. பல நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்கிறோம், கடவுளுக்கு நான் கொடுத்து விட்டேன், கடவுள் தான் எனக்கு இன்னும் திருப்பி கொடுக்கணும், கடவுளுக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சுட்டேன், அவர் தான் பார்த்து செய்யணும்னு சொல்லி பல நேரங்களில் நம்முடைய வேண்டுதலும் விண்ணப்பங்களும் தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் கொடுக்கிற முறையான காணிக்கை. அந்த காணிக்கையை நாம் கடவுளுடைய பாதத்தில் வைக்கிறோமா என எண்ணி பார்க்க வேண்டும். இந்த இறைவார்த்தை ஒவ்வொரு முறை வாசிக்கிற பொழுதும் நம்முடைய மனதை அது குத்தணும். உன் காணிக்கையை என் பாதத்திற்கு கொண்டு வராத. நீ காணிக்கையை கொண்டு வருகிற பொழுது யார் மேலாவது உனக்கு உறவு சிக்கல், உறவு பிரிவு இருந்தால் முதலில் நீ போய் அதை சரி செஞ்சுட்டு வந்து இந்த காணிக்கையை கொடு. அப்பொழுது இந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். நமக்கு தெரியும், யாரோடு நம்ம பேசுறதில்லை, யாரோடு பழகிறதில்லை, யாரை மன்னிக்கவில்லை, யாரை காயப்படுத்துகிறோன்னு சொல்லி இவ்வளவையும் செய்துட்டு ஒரு குறைவுள்ள காணிக்கையை நாம் கடவுளுக்கு கொடுக்கிறோன்னு சொன்னால் உறவை சரி செய்யாமல் பீடமேறி வரலாம், பீடத்தில் காணிக்கை பொருட்களை அடுக்கி வைக்கலாம். ஆனால் கடவுள் அதை முறையான காணிக்கையாய் கருதுவதே இல்லை. சொல்லுகிறார்ல, குற்றம் உணர்ந்த நொறுங்கிய உள்ளத்திற்கு அருகில் நான் இருக்கிறேன். அப்போ நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் ஏன் ஆண்டவருடைய பாதத்தை அடைவதில்லை? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபம் என் பாதத்தை அடையாமல் இருப்பதற்கான தடை உன்னிடம்தான் இருக்கிறது. நீ இன்னும் மன்னிக்காமல் உறவை சரி செய்யாமல் இருக்கிற பொழுது உன் காணிக்கை, உன் ஜெப காணிக்கை, உன் கண்ணீர் நிறைந்த வேண்டுதல் என் பாதத்தை அடைவதே இல்லைன்னு சொல்லுகிறார். ஆகவே நமக்கு தனிப்பட்ட விதத்தில் தெரியும் யாரோடு நல்ல உறவில் இல்லை. ஒருவேளை என் ஈகோவை தூக்கி போட்டுட்டு யாரோடு நான் நல்லுறவில் நினைக்கிற பொழுது கடவுள் மகிழ்வார்னு சொல்லி நாம் உண்மையிலேயே மறந்து மன்னித்து
அவர்களை ஏற்று வாழ்கிற பொழுது நாம் கொடுக்கிற காணிக்கை, நம்முடைய ஜெப தேவைகள் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தை சென்றடையும். நம்முடைய ஜெபத்தை காண்கிற கேட்கிற இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆகவே மரணபாவி போல உடன் உழைப்பாளராக வாழ்வோம். இயன்ற வகையிலெல்லாம் இணைந்து பணி செய்வோம். கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கையை பொருளாக பணமாக இல்லை, உடைந்த உள்ளமாய் மன்னித்த உள்ளமாய் கொண்டு போய் சேர்க்கிற பொழுது கடவுள் நமக்கு தேவையானதை அவர் உரிய நாளில் நிச்சயம் கொடுப்பார். ஆமேன். உறவு பூக்கள் இன்னில் மலர உகந்த பலியாய் இன்னையே ஏற்பாய். உறவு பூக்கள் இன்னில் மலர உகந்த பலியாய் இன்னையே ஏற்பாய். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே. என்னையே தருவேன் காணிக்கையாக, அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன். அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன். அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இறையினத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்புத்தி எங்கள் உள்ளங்களிலும் பற்றியெறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் அதனை கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர்தாமே அவர்களை எங்களுக்காக நியமித்தீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும்
சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்தும் வாழ்வை மீட்பை தரும் அப்பத்தோடும் கிண்ணத்தோடும் எங்கள் தேவைகளை உம்முடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்ட கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்த்துள்ளபடியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜியனிய ஆயர்கள், குருக்கள், துறவியரை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராகும். உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில்களிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் முத்திருமுக ஒளியும் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இந்த உலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் வருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை உடைய பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே எங்கள் குடும்பத்தில் ஒரு நாளும் ஆண்டவரே மகிழ்விற்கு குறைவில்லாதபடி வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய அமைதியினால் எங்கள் இல்லம் முழுமைக்கும் நிரப்பப்பட்டு ஆண்டவரே அந்த அமைதி எங்களை விட்டு நீங்காதபடி நீர் எங்களை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, அவர் பணிக்கென நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர். திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரின் உணவே வாராய், என்னில் உறைந்திட இயேசுவே வாராய். உயிரின் உணவே வாராய், உயிரின் உணவே வாராய், என்னில் உறைந்திட இயேசுவே வாராய். உயிரின் உணவே வாராய். ஆவலாய் உனக்காய் காத்திருந்தேன், நான் 1000 கனவுகள் கண்டிருந்தேன். ஆவலாய் உனக்காய் காத்திருந்தேன், நான் 1000 கனவுகள் கண்டிருந்தேன். ஆறுதல் அளித்து அன்பு செய்ய, ஆறுதல் அளித்து அன்பு செய்ய, இந்த அன்பின் உணவில் வந்தாயே, அன்பின் உணவில் வந்தாயே. உயிரின் உணவே வாராய், என்னில் உறைந்திட இயேசுவே வாராய். உயிரின் உணவே வாராய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையாக இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய இம்மறைபொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தாயே நீயானதா
தாவரி தேன்மேல் நேசம் வைத்தாழ்வது நின் கடனாமே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.